Hi friends, welcome to RH Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து கெட்டுப்போன பாலை எப்படி ரசகுல்லா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே கெட்டுப்போன பாலை வச்சு எப்படி வந்து பால்கோவா செய்யறதுங்கற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கான லிங்க் இப்போ உங்களுக்கு கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இல்லாட்டி மேல ஐகார்ட்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 லிட்டர் பால் வந்து கம்ப்ளீட்டா வந்து கெட்டுச்சு. இது நம்ம நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். பார்த்தீங்கன்னா கொதிக்கிறப்ப மேலே இந்த மாதிரி வந்து திரியாக வருது இல்லை. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பியூர் ஒயிட் கிளாத்தில் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டினதை ஒரு 3லேருந்து 4 முறை வரைக்கும் நல்லா வந்து நல்ல தண்ணியில் அலாசி எடுத்துடலாம். நல்லா அலாசினதுக்கு அப்புறமா இது வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இது நம்ம வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷமும் நம்ம நல்லா வந்து பிசைஞ்சிட்டே இருக்கலாம். இப்போ இது பார்க்க வந்து திரியாக இருந்தாலும் நம்ம ஒரு 5 நிமிஷமும் நல்லா வந்து பிசைஞ்சிட்டே இருக்க நல்லா பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு இது கிடைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட் மாதிரி நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம இதில் வந்து குட்டி குட்டியாக பால்ஸ் போட்டு எடுத்துடலாம். இது நம்ம வந்து சீரால் வந்து வேக வைக்கிறப்போ நல்லா வந்து இருக்கிற சைஸ் வந்து டபுள் ஆயிரும். அதனால சின்ன சின்னதாக பால்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பால்ஸுமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. இப்போது 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 300 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க அந்த பால்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து சேர்த்துடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம சேர்த்துன விட இப்போ எவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் போல் தட்டி வந்து உள்ள வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் போல் நல்லா வந்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்குள்ள நல்லா வந்து ரசகுல்லா வந்து சர்க்கரை பாகில் ஊறட்டும். நல்லா ஊறினா தான் அந்த ரசகுல்லாவில் சர்க்கரை பாகில் நல்லா வந்து இறங்கி நல்லா ஜூஸியாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ குண்டாக ரசகுல்லா கிடச்சிருக்கு அப்படின்னு. இவ்வளோ ஜூஸி இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளார ரசகுல்லாருக்குள்ளார. அவ்வளோதாங்க நம்ம குண்டு ரசகுல்லா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RH கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடனமாடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.